வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. ஐயோ யோ 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 என்ன மாதிரி அப்டேட்டு, அப்பா நம்மளும் அதில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. எஸ், நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் சுவாமியோட இந்த அப்டேட் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, அது பர்சனலாக நானே எடுத்துக்கிட்டேன். லைஃப்பை போட்டு குழப்பிக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப அதிகமாக நான் பேசினதில்ல. இந்த அப்டேட்ஸ் பார்க்கும்போது நமக்கு அப்படி தானே தோணுது. ஒரு செலிப்ரிட்டியை நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம், அவரோட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனிக்கும் போது வாழ்க்கையை வாழலாமே அப்படின்ட்டு பல கோணங்கள்லேருந்து ஒரு அழகான அப்டேட்டு. அதாவது இதை வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஃபன் அண்ட் த்ரில்லிங் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இது ஃபன்னாக தெரியாது, த்ரில்லிங்காக மட்டும்தான் தெரியும். அந்த அலைகளாட்ட எப்படி சொன்னால் ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்கும். அப்போ அந்த தண்ணி போகிற அந்த இதில் வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங் இருக்கும். இதில் வந்து நான் எங்கேயாச்சும் டிவியில் முன்னாடிலாம் நிறையா பார்த்துருக்கேன். இது மாதிரி அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான விஷயம். இது எங்கே லொக்கேஷன் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அவங்களும் ஒரு விஷயத்தை டேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் கேட்குறாங்கன்னா, கைஸ் கெட்ஸ் ரெடி ஃபார் திஸ் ட்ரிப் அப்படின்ட்டு டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் எல்லாருமே பயங்கர ஒரு ஜாலியாக இருந்திருப்பாங்க. வாழ்க்கையை வாழணும், வாழ்கிற நாட்கள் எவ்வளோ நாட்களாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது வாழ்ந்த விஷயங்கள் சந்தோஷமாகவும் நம்ம தான் அதை செதுக்கணும். என் தங்கச்சிக்கிட்ட இப்போ ரீசெண்ட் டேயில் சொன்ன விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு கல் இருக்குது, அதை வந்து சிலையாக்குறதும் சரி தூக்கி எறிகிறதும் சரி நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழுங்க. நேற்று ஒரு ஃப்ரெண்ட் அப்படி தான் சோகமாக இருக்கேன். நான் ஏன் சோகமாக இருக்கேன், ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்டு ஹாப்பியாவா, சும்மா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதுன்ட்டு. இப்போ வந்து நான் வந்து அது மாதிரி தான் ரொம்ப யோசிக்கிறதில்ல, சீக்கிரம் வேகமாக குயிக்காக ஹாப்பியாக இருக்கணும்னு இருக்கு. அதுக்கு ப்ராக்கெட்டில் சுவாமியும் ஒரு காரணம். இது மாதிரியான அப்டேட்ஸை பார்க்கும்போது நமக்குள்ளேயும் லைஃப்பில் ஒரு எனர்ஜி வருது இல்லை, கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லும்போதும் உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு அப்டேட்ஸ்லேயும் ஒரு மாற்றம் ஏற்படுதில்ல, அதை அப்படியே நிரந்தரமாக்குங்க அப்படிங்கிறதான். சரி, உங்களுடைய கருத்துக்காக சுவாமியோட இந்த பியூட்டிஃபுல்லான அப்டேட் என்னென்னா, விஷுவலாக நம்மளும் அந்த ட்ரிப்பில் போன மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்திருக்காரு. அதுக்கு உண்மையாக ஃப்ரம் காட் தேங்க்ஸ் சுவாமிக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்காக ஐயோ யோ 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 நம்மளுடைய காவிரியோட மைண்ட் வைஸ் ஸ்டடி ஆன்.